டிவிஎஸ் நிறுவனத்தை நிறுவிய டி.வி. சுந்தரம் மறைந்த தினம் இன்று. திருக்குறுங்குடி வெங்காராம் சுந்தரம் 1877ஆம் ஆண்டு பிறந்தவர். வளர்ந்து படித்து லாயர் ஆனாரு சுந்தரம் அவர்கள். அதன் பின் இந்தியன் ரயில்வேஸ் நிறுவனத்திலையும் வங்கியிலையும் வேலை பார்த்தார். அதற்கு பிறகுதான் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில கால் பதிச்சார். 1912ஆம் ஆண்டு மதுரையில முதல் பஸ் சர்வீஸை தொடங்கினாரு சுந்தரம் அவர்கள். அதை நிர்வகிப்பதற்காக 1923ல டி.வி. சுந்தரம் அண்ட் சன்ஸ் குரூப் அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்கினார். அதுதான் பின்னாட்கள்ல பெருசா வளர்ந்து இன்னைக்கு பிரம்மாண்டமா டிவிஎஸ் குரூப்பா பரிணமிச்சிருக்கு. ஆங்கிலேயர்களுடைய காலகட்டத்தில இருந்து இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில தனக்கான தனி இடம் பதித்து சாதனை படைக்கக்கூடிய ஒரு நிறுவனம் டிவிஎஸ் குரூப். அதற்கான சாத்தியங்கள் அந்த நிறுவனம் உருவான அடிப்படையிலேயே இருக்கு. அதற்கு காரணம் திரு டி.வி. சுந்தரம் அவர்கள் தான். மிக சிறந்த தொழிலதிபராக மட்டுமல்லாமல் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய ரிஃபார்மராகவும் இருந்தவர் டி.வி. சுந்தரம் அவர்கள். அவருடைய காலகட்டத்துல மறுமணம் அப்படிங்கிறது செய்யக்கூடாத ஒண்ணா இருந்துச்சு. ஆனா தன்னுடைய மகள் விதவை ஆனப்போ காந்தியடிகளுடைய ஆசியுடன் அவருக்கு மறுமணம் செய்து வைத்தவர் டி.வி. சுந்தரம் அவர்கள். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில எண்ணற்ற புதுமைகளை புகுத்தியவர். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, 2ஆம் உலக போர் காலகட்டத்துல பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு வந்த சமயத்துல டிவிஎஸ் கேஸ் பிளான்ட்ங்கிறத ஆரம்பிச்சு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூயல் ஸ்டேஷனை உருவாக்குனவர் சுந்தரம் அவர்கள். இன்னைக்கும் இந்தியாவில் தவிர்க்க முடியாத ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடிய டிவிஎஸ் குரூப் நிறுவனத்தை நிறுவிய டி.வி. சுந்தரம் அவர்கள் 1955ஆம் ஆண்டு மறைந்த தினம் இன்று.